இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆயுதம். இதுக்கு பேர் எரிகம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் வளரி அப்படின்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா மருது பாண்டியர்கள் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணதாக இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் ஜமீன் வீட்டுகளில் எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது வேட்டைக்கு மித்தபடி போர் முறைகளுக்கு பயன்படுத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம். இது ரிட்டர்ன்லாம் வராதுங்க. இந்த வளரிங்கிறது வந்து ரிட்டர்ன் வராது. பட் ரிட்டர்ன் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அடித்தாவே அவன் காலி. அப்புறம் அது ரிட்டர்ன் நம்ம போய் எடுத்துக்கிற வேண்டியதானே திருப்பி, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான உடைய முடியாத ஒரு ஆயுதங்க இது. இது வந்து பெரும்பாலும் வந்து வேல் கம்போட இந்த மொன பகுதிங்க. இதில் ஒரு கம்பு இருக்கும், பெரிய நீட்டை ஒரு 5 அடி கம்பு இருக்கும். இது 6 அடி. இது வேல் கம்பு. பெரும்பாலும் வந்து பன்னி வேட்டைகள், போர் முறைக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பெரும்பாலும் இந்த கம்பை பயன்படுத்துவாங்க. இது வந்து பிளாக் பக்குன்னு ஒரு விழிமான்னு சொல்லுவாங்க. அந்த மானோட கொம்புங்க அது. ஒரு காலத்தில் வந்து இந்த பகுதியில் வந்து விழிமான் நிறையா இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொம்பை எடுத்து அவங்க வந்து வார் போகும்போது இல்லாட்டி வந்து ஒரு வேட்டைக்கு போகும்போது இது ரெண்டுக்குமே வந்து இதை வந்து சிக்னல் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது தெரியுமா? இந்த சின்ன ஓட்டை வழி ஊதுனா நம்ம ட்ரம்பெட் ஊதுறோம் இல்லையா, அது மாதிரி இதில் சத்தம் கேட்கும். கொம்புன்னு பேர். எங்களுக்கு பிரதானமான ஒரு ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா கட்டார். இது எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஆயுதம்ங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உண்டு பண்ண செங்கோலுங்க இது வந்து இந்த லைட் வெயிட் மரம். பெரும்பாலும் நல்லா பாலிஷ்டாக இருக்கும். அதேமாதிரி மேலே வெள்ளியாக இருக்குது. வெள்ளியில் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பிராஸில் பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் மேபி பாலிஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா தெரியும். இதெல்லாம் இந்த யானை தந்தங்கள் வச்சு இந்த ஹேண்டில்லாம் பண்ணியிருக்காங்க. யானை தந்தம் இதெல்லாம் வந்து நல்லா தே ஹவ் யூஸ்ட் இட் ஃபார் டெக்கரேட்டிவ். சும்மா சாதாரணமாக அந்த காலத்தில் வந்து ஒரு கத்தியை தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம வேலையாட்கள்லாம் அருவாள் இதெல்லாம் வச்சு வேலைக்கு போகிறாங்களோ அது மாதிரி அந்த காலத்து சத்திரியர்ஸ் எல்லாம் ஒரு கத்தி வச்சுட்டு போகிறது வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம்.